ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற எந்த என்ட்ரிஸ்க்கும் நானும் இந்த சேனலும் எந்த விதத்துலையும் பொறுப்பாகாது. டிஸ்க்ளைமரை படிச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். நம்ம இந்த இண்டிகேட்டர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தது, பிகினிங் ஸ்டேஜில் அது நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பட் நம்ம கான்செப்ட் மாறல. இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. தயவுசெய்து ஒரு 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 விஷயமும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பாருங்கள், ஓகேவா? என்னென்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எப்படி இருந்தது, இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கூட ட்ராவல் பண்ணுற, நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? ஆனால் நம்ம கான்செப்ட் மாறல. நம்ம மற்றவங்க மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பேசல. நம்ம என்ன இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ பற்றியும் ப்ரீமியம் வேல்யூ பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆரண்டு ப்ரீமியம் 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 டிகே ஆக போகுது, ப்ரீமியம் டிகே ஆக போகுது, இன்ட்ரென்ஸ்டிக் வேல்யூ, டைம் வேல்யூ, இதை தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயே தான் ட்ராவல் பண்ணுறோம் சுற்றி சுற்றி. சார், நம்ம புதுசாக எந்த கான்செப்ட்டையும் வரல. அதில் எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இண்டிகேட்டரை மேலும் மேலும் நம்ம டெவலப் பண்ணி நம்ம இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம இண்டிகேட்டரில் இருக்கிற அப்டேட்ஸும் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸும் முதல்ல நான் சொல்லிடுறேன். எப்பயுமே நம்ம இண்டிகேட்டரை பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், ஓகேவா? இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வாட்டி இண்டிகேட்டர் நீங்கள் பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும். ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம், அதுக்கப்புறமா எல்லா லைன்ஸும் இருக்கும். ஐடிஎம், ஓடிஎம்ஸ் இருக்கும். என்ட்ரி ப்ரீமியம்மு, சப்போர்ட் ப்ரீமியம்மு, எக்ஸிட் ப்ரீமியம்மு, டேஷ்போர்டு, எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்கும் ஆரம்பத்தில். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுற செட்டிங்ஸு உங்களுக்கு விருப்பமானது தான். உங்களுக்கு விருப்பம் தான் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஓடிஎம்மை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓடிஎம் நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஐடிஎம் வேணுன்றவங்க ஐடிஎம் வச்சுங்க. பட் இப்போதைக்கு நம்ம ஐடிஎம்மும் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஐவியும் புட் ஐவி, காலோட ஐவியும் புட் ஐவியும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ டேஷ்போர்டோட டேஷ்போர்டு லெஃப்ட் சைடில் வந்துடும். அதோட சைஸ் நார்மல், லார்ஜ், அதெல்லாம் நீங்கள் அப்படி மாற்றினீங்கன்னா அது சைஸ் மாறும். பார்த்தீங்களா, மாறிக்குதா? நான் ஸ்மாலில் வச்சுக்கிறேன். அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம். ரெண்டாவது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் நம்மளுக்கு டார்கெட் முக்கியம். ஸோ டார்கெட் ப்ரீமியம் இருந்துட்டு போட்டோம். கன்ஃபர்மேஷன் லைன் நம்மளுக்கு முக்கியம். கரண்ட் ப்ரீமியம் முக்கியம். ஸோ என்ட்ரி ப்ரீமியம் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம அதை ஆஃப் பண்ணுறேன். அப்புறமா ஓடிஎம் ப்ரீமியமும் அதுவும் நான் ஆஃப் பண்ண போகிறேன். அதை நம்ம ஓடிஎம் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ சப்போர்ட்டில் இருக்கிற ப்ரீமியம் அதுவும் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு இந்த பைசல் இண்டிகேட்டரும் பிஎன்எல் ரிப்போர்ட் இங்கே வரும். பைசல் இது இங்கே வரும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? இதில் இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற செட்டிங்ஸ். இப்போ நம்ம கரண்ட் ஏடிஎம் 24,300ன்னு போட்டுடுறேன். போட்டோடனே சாரி 24,300 நம்ம போட்டோம். 24,300 நான் இங்கே போட்டேன். ஏன்னா நம்ம கரண்ட் ஏடிஎம் அதுதான். 24,300 போட்டோன்னே சார்ட் இப்படி இருக்கும். சார்ட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். இந்த ரெண்டு லைனையும் நீங்கள் வேணான்னா அதை இங்கே ஸ்டைலில் போயிட்டு R1, M1 மிட் லைனும் R1 லைனும், இந்த ரெண்டு லைனும் தூக்கி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சார்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கான பர்பஸ் நான் சொல்கிறேன். தேவையில்லைன்னா எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா, ஓகேவா? ஸோ மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுருங்க. இந்த செட்டிங்ஸை மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற செட்டிங்ஸ் இதுதான், ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பை சிக்னல் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த இடத்துல ஒரு பை சிக்னல் வரும், இந்த இடத்துல ஒரு சிக்னல் வரும், இந்த இடத்துலையும் ஒரு சிக்னல் வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த என்ட்ரிஸ் ஃபார்ம் ஆகும், ஓகேவா? நம்ம அதாவது இந்த சிக்னல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை முதல்ல பார்த்துங்க. இது இந்த சிக்னல் ரெண்டு விதமான லாஜிக்கில் ஃபார்ம் ஆகும். ஒன்று மேத்தமெட்டிக்கலான கேல்குலேஷன் இருக்குது இதுக்கு பின்னாடி ஒன்று. ரெண்டாவது ப்ரீமியம் டிகே பேஸ் ஆகி, இப்போ ப்ரீமியம் டிகே ஆகுதா, மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கா இல்லையா அப்படின்றத அதை அலாட் பண்ணும். ஸோ ஓகேவா, அந்த அலாட்டை வச்சு ப்ரீமியம் டிகேவை பேஸ் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிங்க.
ஆப்ஷன் பிரீமியத்தோட டீகே ஆகுதா, இல்லை ஆப்ஷன் பிரீமியம் வந்துட்டு அப்ரிசியேஷன் மோடில் இருக்கான்றதை பேஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல சிக்னல் ஜென்ரேட் ஆகும். அப்போ இந்த சிக்னல் வந்து அதுக்கு இது இப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ டைம் வேல்யூவும் வச்சு தான் நடக்குது. அப்போது உங்களுக்கு இப்போ ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா டைம் வேல்யூ கரைஞ்சிக்கிட்டே இருக்கான். அப்போது இதில் தான் இது நடக்குதே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சிக்னல் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால் இந்த சிக்னல் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு 100% இது ஒர்க் ஆகும். நான் சொல்கிறபடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 100% நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். இப்போ நம்ம லைவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு திங், இந்த டேஷ்போர்டை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து கால் எத்தனை என்ட்ரி எடுத்திருக்கு, புட்டு எத்தனை என்ட்ரி எடுத்திருக்கு, டோட்டலாக இன்றைக்கி எத்தனை பாயிண்ட்ஸ் டார்கெட்டு, நெட் பாயிண்ட்டு, இது எல்லாமே வந்துடும். இங்கே அந்த என்ட்ரி எடுக்கும்போது இபினா என்ட்ரி ப்ரைஸ், டிபினா டேக் ப்ராஃபிட். ஸோ என்ன ப்ரைஸுக்கு அது வந்து என்ட்ரி வந்திருக்கு, என்ன டார்கெட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இது டிஃபால்ட்டாக 18 பாயிண்ட்ஸ் டார்கெட்டை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் 2 வந்திருக்கு, ஸ்டாப் ட்ரேடிங் சைட்வேஸ் அண்ட் டிகே அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாப் ட்ரேடிங் சைட்வேஸ்ன்னு வந்துட்டால் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு திங், அப்படி ஸ்டாப் ட்ரேடிங்கும் சைட்வேஸும் நீங்கள் அலாட் வந்துடுச்சுன்னா எந்த சிக்னலும் ஜென்ரேட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் இங்கே சிக்னல் வந்த உடனே பை பண்ண போகிறீங்க. அது எப்படி நடக்குதுன்ற லாஜிக்கை உங்களுக்கு பின்னாடி நான் ஸோ இந்த ஸ்டாப் ட்ரேடிங் சைட்வேஸு நீங்கள் அலாட் வந்துடுச்சுன்னா எந்த சிக்னலும் ஜென்ரேட் ஆகாது. டிஃபால்ட்டாக அது அந்த டேவை முடிச்சிடும். ஓகேவா? இங்கே ஆக்டிவ் ட்ரேடுன்னு வந்தால் மட்டும்தான் இங்கே சிக்னல்ஸ் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ட்ரேடு பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டாப் ட்ரேடிங்கும் சைட்வேஸுன்னு வந்துட்ட பின்னாடி நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுறது உங்களோட தனிப்பட்ட ரிஸ்க்கு. ஓகேவா? இப்போது இதில் நம்ம வந்து இங்கே நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது நம்ம 7ஆம் தேதி கான்ட்ராக்ட்ஸை பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள் 7/7/2026. இது வந்து ஃப்ரைடே 7th எக்ஸ்பிரி ஆகுது, ஜூலை 7th. இது வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் எப்போ வந்துச்சு? டியூஸ்டே ஓப்பன் ஆச்சு. டியூஸ்டே என்ன டேட்டு? 30ஆம் தேதி. 30ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிரி இருந்தது. அன்றைக்கி தான் வந்து நியூ கான்ட்ராக்ட் வந்திருக்கு. ஸோ ஜூன் 30 23,900 நம்மளுக்கு ஏடிஎம்மாக இருந்திருக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம்? 23,900 போட்டுக்கிறேன். இப்போது ஜூன் 30க்கு போகலாம். ஜூன் 30க்கு வந்துட்டோம். இப்போது ஜூன் 30க்கு செவ்வாய்க்கிழமை ஜூன் 30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. எப்பயுமே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல எல்லாமே 0 ஆகிடும். அன்றைக்கி டே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த அலாட்ஸ் காட்டும். நியூ டேக்கு இது எல்லாமே 0 ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல என்ன காட்டுது? ஆக்டிவ் அண்ட் ட்ரேடுன்னு காட்டுது. ஆக்டிவ் அண்ட் ட்ரேட் காட்டும்போது தான் நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் ட்ரேடிங்னு வந்துடுச்சுன்னா இந்த சிக்னல்ஸும் ஒர்க் ஆகாது, நீங்களும் ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பை சிக்னல் வந்துடுச்சு. ஓகேவா? இருங்க, ஃபஸ்ட்டு ஒரு பை சிக்னல் வந்திருக்கு. சாரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பை சிக்னல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பை சிக்னல் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 2 என்ட்ரி எடுத்திருக்கு புட்டில். இங்கே ஒரு பை சிக்னல் வந்திருக்கு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. மறுபடியும் இங்கே ஒரு பை சிக்னல் வந்திருக்கு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸ்டாப் லாஸ் என்ன சொல்லியிருக்கேன்? கன்ஃபர்மேஷன் லைனுக்கு கீழே வந்தால் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸை எக்ஸிட் ஆகிடணும். கன்ஃபர்மேஷனுக்கு லைனுக்கு மேலே. ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் லாஜிக்கும் ஹிட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ப்ரீமியம் கேல்குலேஷனும் ஹிட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஆக்டிவ் ட்ரேட் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல பை சிக்னல் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பை பண்ணிட்டீங்க, இங்கே எக்ஸிட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் இங்கே பை பண்ணிட்டீங்க, எக்ஸிட் பண்ணிட்டீங்க. மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 12 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கு. 2 ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, 12 பாயிண்ட் லாஸில் இருக்கீங்க. எப்போ? செவ்வாய்க்கிழமை புது கான்ட்ராக்டில். இன்னும் நம்மளுக்கு இங்கே ஆக்டிவ் ட்ரேடில் தான் இருக்குது. நம்மளுக்கு அடுத்து இங்கே அடுத்து பை வந்துச்சுன்னா நம்ம தைரியமாக பை பண்ணலாம். ஆக்டிவ் ட்ரேடில் தான் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு பை வரல, பட் இங்கே நிறைய டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்டாப் ட்ரேடிங் வந்துச்சா? டைம் எவ்வளோ? 12:30 மணி. நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் டிகேயில் இருக்குது. சப்போஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் அதை அப்புறமா சொல்கிறேன். அது வந்து ரிஸ்கபிள் ட்ரேடு, அதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை 2 ட்ரேடு பண்ணியிருக்கோம், 12 பாயிண்ட் லாஸில் இருக்கும்.
12:45 ஆச்சு. நம்மளுக்கு எந்த என்ட்ரி கிடைக்கல. ஸ்டாப் ட்ரேடிங் குடுத்துருச்சு. நம்ம ட்ரேட் பண்ண போறதில்ல. இந்த இடத்துல எந்த சிக்னலும் ஜெனரேட் ஆகாது. இங்க ஆக்டிவ்னு வந்தா மட்டும் தான் இங்க சிக்னல் ஜெனரேட் ஆகும். இங்க பாருங்க. இங்க சிக்னல் ஜெனரேட் ஆகுது. பட் இங்க வரல பார்த்தீங்களா? ஏன்னா எல்லா லாஜிக்குமே மீட் ஆகணும். அப்போ இங்க பாருங்க. மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்த நாள் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க. ஜூலை 1 மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்மளுக்கு எல்லாமே ரீசெட் ஆயிடுச்சு. அப்போ ஜூன் 30ஆம் தேதி நம்மளுக்கு -12 பாயிண்ட்ஸ். இப்போ ஜூலை 1 24,000 நம்மளோட ஏடிஎம். இப்போ நான் 24,000 மாற்றிட்டேன். 24,000 வந்துருச்சு. இங்கே வந்துருச்சா? 24,000 ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட். இப்போ டைம் என்ன? 9:21 புதன்கிழமை. ஒரு கால் என்ட்ரி கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் 3 கால் என்ட்ரி கிடைச்சிருக்கு. ₹6 லாஸ்ட்டில் இருக்கும். இங்கே பார்த்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி, அது ஏதோ ஜம்ப் ஆயிடுச்சு. மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம வந்து 3 என்ட்ரி எடுத்திருக்கோம். ஒரு என்ட்ரி ஓப்பனில் இருக்குது. மொத்தமாக 18 பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே டார்கெட். இங்கே என்ட்ரி கிடைச்சிருக்கு. 18 பாயிண்ட்ஸ் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. மொத்தமாக 3 ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதில் 1 வின் ஆயிருக்கு, 2 லாஸ் ஆயிருக்கு. ஸ்டில் நம்மளுக்கு ஆக்டிவில் தான் இருக்குது. மொத்தம் 11 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கும். இப்போ இது ஏதோ ரெக்கார்டிங் செஷன்ன்றதுனால கொஞ்சம் கிளிச்சு மாதிரி பாஸ் ஆகி வந்து இந்த டே எண்டு மட்டும் பார்த்துடலாம். இது வரைக்கும் 6 என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கு. அதில் மொத்தம் 8 என்ட்ரிஸ், 9 என்ட்ரிஸ். மார்க்கெட் முடியப்போகுது. மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், 65 பாயிண்ட். அதாவது 3 மணிக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். அது வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிடுறேன். 3 மணிக்கு மேலே எந்த என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருக்கு. 2:56க்கு ஒரு என்ட்ரி எடுத்திருக்கு. அப்புறமா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இந்த கடைசியாக ஹிட் ஆன ஸ்டாப் லாஸ் 7 பாயிண்ட். ஓகேவா? மொத்தம் நம்மளுக்கு 65 பாயிண்ட் ப்ராஃபிட் ஆயிருக்கு. எப்போ? செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. ஓகேவா? ப்ளஸ் 65 பாயிண்ட்ஸ். இப்போது வேலைக்கிழமை பார்க்கலாம். வேலைக்கிழமை நம்மளுக்கு என்ன ஏடிஎம்? 24,100. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். இப்போது வேலைக்கிழமை 24,100 நான் இங்கே வச்சுட்டேன். வேலைக்கிழமை 24,100 கரண்ட் ஏடிஎம் காட்டுது. நாமளும் இங்கே 24,100 போட்டுட்டோம். ப்ளே பண்ணுறோம். இங்கே பாருங்கள், எடுத்தோடனே ஸ்டாப் ட்ரேடிங் வருது. ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போது இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த சிக்னலும் வரல. இங்கே பாருங்கள், என்ட்ரி 0 இருக்குது, புட்டு 0 இருக்குது. இந்த இடத்துலையும் எந்த இடத்துலையும் பை லேபிள் ஓப்பன் ஆகலை. ஸோ ஸ்டில் வரல. 11 ஆயிடுச்சு. இங்கே கால் பை வந்திருக்கு. பட் இங்கே என்ட்ரி வரல. லாஜிக் மேட்ச் ஆகலை. ப்ரீமியம் பயங்கரமாக டிகே ஆகிட்டுருக்கு. அதனால தான் உங்களுக்கு பை சிக்னல் அது கொடுக்கல. இன்னும் ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலான்ட்டு. அதுக்கு எவ்வளோ மேலே ஏற்றிட்டு போயிட்டான் காலை. பட் இருந்தாலும் நம்மளுக்கு அதை பை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுது. ஸோ டேவே முடிஞ்சிருச்சு. 2ஆம் தேதி ஜூலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடையாது. ஃபுல் டே நம்ம தப்பிச்சிட்டோம். ட்ரேடே கிடைக்கல நம்மளுக்கு. அப்போ 0. அப்புறம் வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நம்மளோடக்கு என்ன இருந்துச்சு? ஏடிஎம் 24,300. 24,300. 3ஆம் தேதி 24,300 ஏடிஎம் வச்சுருக்கேன். இது வெள்ளிக்கிழமை என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஆக்டிவில் தான் இருக்குது. இப்போ நம்ம சிக்னல் வந்தால் நம்ம பை பண்ணிடலாம். பட் நம்மளுக்கு இன்னும் சிக்னல் வரல. இங்கே மட்டும் சிக்னல் வந்துட்டு போகுது. பட் டிகே இருந்தாலும் இங்கே பாருங்கள், ஸ்டாப் ட்ரேடிங் ஆகிடுச்சு. அப்போ வந்து ப்ரீமியம் ஹெவி டிகேல இருக்குது. மாறி இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம்.
ஸ்டாப் ட்ரேடிங் வந்துடுச்சு. ஸ்டாப் ட்ரேடிங் வந்துடுச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. 2 மணி ஆயிடுச்சு. 2:30 மணி வரைக்கும் நம்மளுக்கு என்ட்ரியே இல்லை. 3 மணி 3:30 மணி முடிஞ்சு, மார்க்கெட்டே முடிஞ்சு. ஸோ நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையும் 0 தான். அப்போ ஓவராலாக 4 நாளில் ஃபுல் டே உட்காந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 நாள் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கல. ஒரு நாள் 65 பாயிண்ட். ஸோ நம்ம 3 மணிக்கு மேலே ட்ரேட் பண்ண மாட்டோம். அது கால்குலேட் பண்ணால் 72 பாயிண்ட்ஸ் வேணாம். ஆஸ் பர் த ரூல்ஸே போயிடலாம். 75 65 பாயிண்ட்ஸு. அதில் -12 போச்சுன்னா எவ்வளோ? அதில் -12 போச்சுன்னா 53 பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. ஓவராலாக இங்கே 2 ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, இங்கே வந்து 8 ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, 10 ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, 53 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லாஸ் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் 12லேருந்து 15 பாயிண்ட் தான் ஆகும் ஒரு வாரத்துக்கு. மிஞ்சி போனால் 15 பாயிண்ட்னா எவ்வளோங்க? 1000 ரூபா. 1000 ரூபா தான் உங்களுக்கு அதிகப்படியான லாஸ். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக லாஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரே ஒரு நாள் ப்ராஃபிட் உங்களுக்கு செம்மையாக ப்ராஃபிட் கொடுக்குற அன்றைக்கி பயங்கரமாக ப்ராஃபிட் கொடுக்கும். சைடுவேஸில் உங்களுக்கு என்ட்ரிஸே கொடுக்காதீங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஆஸ் பர் த ரூல்ஸ் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு என்ட்ரி இல்லை, வேலைக்கிழமையும் உங்களுக்கு என்ட்ரி இல்லை. போன வாரத்தில் 2 நாள் தான் என்ட்ரி. நம்மக்கிட்ட வந்து பழைய டேட்டா கிடையாது, அதனால திங்கக்கிழமை நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? அதனால புதன்கிழமை நோ என்ட்ரி, வேலைக்கிழமை நோ என்ட்ரி, வெள்ளிக்கிழமையும் நோ என்ட்ரி. புதன்கிழமை மட்டும் நல்லா என்ட்ரி கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 65 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆயிருக்கு. 8 ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கோம். புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 என்ட்ரி கிடைச்சிருக்கு. 2 என்ட்ரியும் சேர்த்து 12 பாயிண்ட். ஓவராலாக இந்த வாரம் எண்டு ஆகும்போது 52 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 3500 4000 ரூபாய் லாபத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் லாபத்தை விட்டுருங்க, ஆனால் லாஸ்லேருந்து தப்பிச்சிட்டோமா? இந்த 2 நாள் சைட்வேஸ் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 நாளில் எத்தனை பேர் மாட்டியிருப்பாங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எத்தனை ட்ரேட் லாஸ் ஆகிருக்கும். இந்த 2 நாளில் இங்கே பாருங்க, இது வெள்ளிக்கிழமை மார்க்கெட். இதில் எப்படியெல்லாம் இந்த இடத்துல எப்படி மாட்டியிருப்போம் நம்ம. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தான் நான் இத்தனை நாளாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளாக நான் அதுக்கான வேலையில் தான் இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதில் எத்தனை என்ட்ரி நம்ம எடுத்திருப்போம். ஒருவேளை இது பிரேக் பண்ணி மேலே போயிடுமோ, ஒருவேளை இங்கே பிரேக் பண்ணி மேலே போயிடுமோ, இங்கே பிரேக் பண்ணி மேலே போயிடுமோன்ட்டு ஏதாவது ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு என்ட்ரி நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடும்னு நம்ம எத்தனை நாள் எப்படியெல்லாம் ஏமாந்துருப்போம். ஸோ இதுலேருந்து தப்பிச்சிட்டோம்ல, அதுதானே இப்போ பெரிய நம்மளோட வெற்றியை வந்து லாஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். அப்போது இதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம லாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருங்க. ஆனால் இங்கே இந்த ஸ்டாப் ட்ரேடிங்கும் சைட்வேஸ் டிகே வந்த பின்னாடி ட்ரேட் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? முடிஞ்சு. செகண்ட் போவோம். சரிங்க சார், அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளோ அழகாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா வேலைக்கிழமை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போகுதே அப்படின்னா நம்ம செட்டிங்ஸில் கீழே ஒரு விஷயம் இருக்குது, ரிஸ்க் கேப் இருக்குது. இந்த ரிஸ்க் கேப் வந்து டிஃபால்ட்டாக 10 பாயிண்ட்ஸில் தான் இருக்கும் எப்பயுமே. ஓகேவா? இந்த 10 பாயிண்ட்ஸுன்றது டிஃபால்ட்டாக நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறது. நான் 10 பாயிண்ட் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்றதுக்காக இது டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த 10 பாயிண்ட் இதை நீங்கள் எந்த கரெக்ஷன் பண்ண வேணாம். இதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த இடத்துல 20 அப்படின்னு போடுறீங்கன்னு வைங்களேன். இந்த 10ன்றது டிஃபால்ட்டுங்க. இதுக்கு மேலே போடுறது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 20 பாயிண்ட்னா 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் 20ன்னு போடுறேன். 20 பாயிண்ட்ஸ்னால் நீங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்க 20 பாயிண்ட்டு, அதாவது 1300 ரூபாய் நான் லாஸ் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இந்த 10ன்றது டிஃபால்ட்டாக இருக்கும். 10ன்றதுல இந்த லாஜிக் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம இப்போ நம்மளோட ரிசல்ட் எவ்வளோ கிடச்சிச்சு? 53 பாயிண்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிடுச்சு. இல்லை நான் வந்து இந்த என்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த என்ட்ரிஸு அப்புறமா இந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நான் கேப்சர் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே வந்து ரிஸ்க் கேப்பை நீங்களாக ஏற்றுக்கணும். நீங்களாக மேனுவலாக போயிட்டு நான் 20 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் 20 பாயிண்ட் ரிஸ்க் எடுனா 1300 ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ பாருங்கள்,
அப்போது வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். மற்ற நாள் கூட எல்லா நாளும் காட்டலாம், சும்மா ஆல்ரெடி இப்போவே 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்புனீங்கன்னா அந்த இடத்துல 20ன்னு போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு சிக்னல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ 10 பாயிண்ட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும்போது என்ன ஆச்சு, உங்களுக்கு இங்கே சிக்னல் ஜென்ரேட் ஆகலை. இப்போ இங்கே சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. எவ்வளோக்கு வாங்க சொல்லியிருக்கு? 122 ரூபா. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே 5, கிட்டத்தட்ட 20 ப்ளஸ் இந்த 2 ரூபா, 22 ரூபா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருந்து தான் இங்கே பை பண்ணுறீங்க. ஓகேவா? நான் வந்து 1300 ரிஸ்க் எடுக்க போகிறேன்னு நினச்சி தான் இந்த என்ட்ரியை நீங்கள் வாங்குறீங்க. உங்களோட டார்கெட் எவ்வளோ? 18 பாயிண்ட்ஸ். டார்கெட் அச்சீவ்ட். 122 ரூபாய்க்கு இங்கே வாங்கிட்டீங்க. 123 ரூபாய்க்கு இந்த 5 பைசா விட்டுருங்க. 123 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கீங்க. 141 18 பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க. ஏன் உங்களுக்கு இது கிடைச்சதுன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெள்ளிக்கிழமை ட்ரேட் கிடையாது நம்ம ரூல் படி. பட் இந்த ட்ரேடை நீங்கள் எடுக்கணும்னா 1300 நீங்கள் ரிஸ்க் எடுத்து நீங்கள் எடுத்துக்கங்க. அதுக்காக தான் இந்த 2 லைனையும் நான் ஆரம்பத்தில் சொன்னல, உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த இந்த R1ஐயும் M1ஐயும் ஆஃப் பண்ணிக்கிங்க நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த R1 M1 என்ன பர்பஸுக்குன்னா இந்த பர்பஸ்க்காக தான். ஓகேவா? 143ல் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்தாலும் சரி, இல்லை இந்த 116 ருபீஸ்க்கு பை பண்ணிவிட்டு 143ல் நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த இடத்துல கால் சிக்னல் வந்த பின்னாடி வாங்கிட்டு 18 பாயிண்ட்ஸ் வெயிட் பண்ணாலும் சரி, இதுக்கான ரிஸ்க்கு நீங்கள் ஆல்ரெடி இங்கே இண்டிகேட்டரில் 20 போட்டுட்டீங்க. ஓகேவா? 20 போட்டதுனால தான் உங்களுக்கு அங்கே அந்த என்ட்ரி கிடைச்சிருக்கு. இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக 10ன்னு போடுறேன் பாருங்கள், போயிடும். பார்த்தீங்களா? எல்லாம் 0 ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ட்ரியே காட்டல. இந்த பார்த்தா டேபிளே 0 ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் 20ன்னு போடுறேன். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க்கு ஏற்ற உங்களுக்கு நிறைய ஒரு சில முக்கியமான ட்ரேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் ரிஸ்க் இருக்குது. பாருங்கள், ஃபுல் டே பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு. 18 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. 1300 ரிஸ்க் எடுத்தீங்க, 18 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. கடையை மூடிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஓகே. பாருங்க, இங்கே ஸ்டாப் ட்ரேடிங் வந்துடுச்சு. ஸ்டாப் ட்ரேடிங் வந்துட்டால் நீங்கள் அந்த 20 போட்டிங்கள்ல அது கூட வேலை செய்யாது. அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்டாப் ட்ரேடிங்னு வந்துடுச்சுன்னா நீங்கள் 20 30 போட்டால் கூட உங்களுக்கு சிக்னல் ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய லாஜிக் இருக்குது. இந்த ஸ்டாப் ட்ரேடிங் வந்த பின்னாடி நீங்கள் இங்கே ரிஸ்க்கை 30 பாயிண்ட்ஸ் வச்சா கூட உங்களுக்கு இங்கே சிக்னல் ஜென்ரேட் ஆகாது. சிக்னல் ஜென்ரேட் ஆகாமல் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட ரிஸ்க். ஓகேவா? 20 பாயிண்ட்ஸ் வச்சு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒத்துக்கிட்டீங்க, நான் 20 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஓகேவா? அப்போது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை பார்த்துட்டோம் ரிஸ்க் ட்ரேடில். வேலைக்கிழமை பார்க்கலாம். 24,100 24,100 ஏதாவது என்ட்ரி கிடைச்சிருக்கா வேலைக்கிழமை? பார்ப்போம். பாஸ் பண்ணுறேன். ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது? 20 தான் வச்சுருக்கேன். ரிஸ்க் ஃபேக்டர் 20 வச்சுருக்கேன். 20 பாயிண்ட் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு விரும்பி சொல்லிட்டேன் இண்டிகேட்டர்கிட்ட. இன்னும் ஸ்டாப் ட்ரேடிங்கில் தான் இருக்குது. டிகேன்னு சொல்லுது, சைடுவேஸு டிகேல இருக்குது, ட்ரேட் பண்ணாதீங்கன்னு அது சொல்லுது. அது மீறி நான் 20 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது மீறி அது பை சிக்னல் கொடுத்தா தான் நீங்கள் ட்ரேடு பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது பிரேக் பண்ணிடுச்சு, இங்கே பிரேக் பண்ணிடுச்சுன்னு நீங்கள் போய் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அது உங்களோட ரிஸ்க். மார்க்கெட் எப்படி டிகே ஆகிட்டு இருக்கு பாருங்கள். நான் காலை மட்டும் இப்படி ஏற்றுறான். இப்போ இப்படி டிகேல இப்படி ஏற்றுனானா என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாருங்க. ஃபுல் டே 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லியும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. சரி, 30 பாயிண்ட்ஸ் போட்டு பார்ப்போம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைக்குதான்னு. நோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரி, டிஃபால்ட்டாக 10 வச்சுப்போம். 10ல் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 40 பாயிண்ட்ஸ். 40 பாயிண்ட்ஸில் கூட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க. 40 பாயிண்ட்ஸில் கூட சாரி, ஃபார்ட்டி பாயிண்ட்ஸில் கூட உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ ரிஸ்க் ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல
இருங்க 20ல் வந்து புதன்கிழமையும் ஒரு நாள் பார்த்தோம். புதன்கிழமை தான் நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் கொடுத்துச்சு. புதன்கிழமை ஏன் பார்க்கணும்? செவ்வாய்க்கிழமை பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை எவ்வளோ சொன்னால் 23,900. 23,900 நம்மளுக்கு தான் இது 12 பாயிண்ட்ஸ் இதுலேயே கிடச்சிச்சு. 10 டிஃபால்ட் 10லேயே கிடச்சிருக்கு. ஸோ அது தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே வந்துட்டுருக்கும். இந்நேரத்துக்கு மேலே இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் சிக்னல் இங்கே ரவுண்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் அப்டேட் ஆகிடும். இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஆர்எல்ஸ் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்டேட் த இண்டிகேட்டர்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆன பின்னாடி வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க செட்டிங்ஸும் யூஸ் பண்ணிக்கிங்க. ரிஸ்க் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த க்ரீன் லைனும் இந்த ஆரஞ்சு லைனும் செட்டிங்ஸில் பண்ணாதவங்க போயிட்டு உள்ளே ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. நீட்டாக இப்படி ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் சார்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இவ்வளோ நீட்டாக இருக்கும். ஏடிஎம்மை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். சிக்னல் வந்தால் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா கம்முன்னு விட்டுருங்க. ஸ்டாப் ட்ரேடிங் வந்து அதுக்கு மேலே பண்ணவே பண்ணாதீங்க. அது மீறி உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா தயவுசெய்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன் லாஸ் ஆச்சுன்னு. ரெண்டாவது R1 M1 ஸ்டார்ட் ஆன் பண்ணிவிட்டு ரிஸ்க்கை வந்து இந்த இடத்துல ரிஸ்க்கை வந்து 20 பாயிண்ட்ஸாக ஏற்றிட்டு நீங்கள் வைங்க. உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இனி வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு லாஸ் ஆகாது. நம்ம இனிமேல் இந்த மாதிரி டிகே மார்க்கெட்டில் மாட்ட மாட்டோம். ப்ரீமியம் டிகே ஆகும்போது அதை ஸ்டாப் ட்ரேடிங் கொடுத்துரும். பை சிக்னல் வந்தால் தான் நீங்கள் பை பண்ண போகிறீங்க. கன்ஃபர்மேஷன் லைனுக்கு கீழே வந்தால் எக்ஸிட் ஆக போகிறீங்க. இவ்வளோ தான் நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நம்மளோட ட்ரேடிங் நாலேஜி. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எப்பயும் போல் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். பை.